வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். நாளை திருச்சி வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. 19 கோடியே 850 லட்சம் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. எண்ணூர் உர தொழிற்சாலையை நிரந்தரமாக மூட அரசு ஆணையிட வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். நாடு முழுவதும் 4309 பேர் கொரோனா தொற்றால் பாதிப்பு. மத்திய சுகாதாரத்துறை அறிவிப்பு. தமிழகத்தில் 6ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். திருச்சிக்கு வரும் பிரதமர் நரேந்திர மோடி விமான நிலையம் உள்ளிட்ட ரூபாய் 19 கோடியே 850 லட்சம் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டுகிறார். திருச்சிக்கு வரும் பிரதமர் நரேந்திர மோடி காலை 10:30 மணிக்கு திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் 38வது பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று உரையாற்றுகிறார். அதனைத் தொடர்ந்து நண்பகலில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் பிரதமர் நரேந்திர மோடி ரூபாய் 19 கோடியே 850 லட்சம் ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டுகிறார். எண்ணூர் உர தொழிற்சாலையை நிரந்தரமாக மூட அரசு ஆணையிட வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் சென்னை எண்ணூரில் செயல்பட்டு வரும் கோரமண்டல் இன்டர்நேஷனல் உர நிறுவனத்தில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவால் அப்பகுதி மக்கள் மூச்சுத்திணறல், மயக்கம் உள்ளிட்ட பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்கின்றனர் என்றும் எண்ணூர் மக்கள் பாதுகாப்பு குழு என்ற அமைப்பை ஏற்படுத்தி தொடர்ந்து 6வது நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர் என்றும் எண்ணூர் பகுதி மக்களின் அறவழி போராட்டத்திற்கு பாமக முழு ஆதரவை தெரிவிக்கிறது என்றும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மேலும் வல்லுநர் குழு நேரடியாகவே ஆலையை திறக்க அனுமதி அளித்துவிட்டதாக ஆலை தரப்பில் செய்தி பரப்பப்படுவது மக்களை ஏமாற்றும் செயல் எனவும் அரசையும் மக்களையும் ஏமாற்றும் நோக்கத்துடன் உர ஆலை தவறான செய்திகளை பரப்பி வருவதை கண்டிக்கவோ நடவடிக்கை எடுக்கவோ அரசு முன்வரவில்லை எனவும் எண்ணூர் கோரமண்டல் உர ஆலையில் வல்லுநர் குழு நடத்திய ஆய்வு குறித்த விவரங்களையும் தாக்கல் செய்த அறிக்கையையும் பொதுமக்கள் பார்வைக்கு தமிழ்நாடு அரசு வெளியிட வேண்டும் என்றும் வல்லுநர் குழுவின் பரிந்துரை என்னவாக இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் போராட்டம் நடத்தி வரும் மக்களின் உணர்வுகளை மதித்து கோரமண்டல் உர ஆலையை நிரந்தரமாக மூட அரசு ஆணையிட வேண்டும் என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் 4309 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்று மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் கொரோனா தொற்று மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. ஒரே நாளில் புதிதாக 841 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது எனவும் நாடு முழுவதும் 4309 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் எனவும் கேரளா, கர்நாடகா, பீகார் மாநிலங்களில் தலா ஒருவர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர் எனவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதேபோல் தமிழ்நாட்டிலும் கொரோனா பாதிப்பு மீண்டும் மெல்ல மெல்ல அதிகரித்து வருகிறது எனவும் அந்த வகையில் ஒரே நாளில் 831 பேருக்கு நடத்தப்பட்ட பரிசோதனையில் 28 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது எனவும் தற்போது வரை தமிழகம் முழுவதும் 175 பேர் கொரோனாவிற்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர் எனவும் ஒரே நாளில் 29 பேர் குணமடைந்துள்ளனர் எனவும் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த 44 வயது பெண்மணி ஒருவர் கொரோனா தொற்றுக்கு உயிரிழந்தார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 6ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் உருவாகிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று அதே பகுதிகளில் நிலவுகிறது என்றும் இது அடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தெற்கு அரபிக்கடலின் மத்திய பகுதிகளில் நிலவக்கூடும் என்பதால் இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யும் என்றும் நாளை முதல் 6ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யும் என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள், குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில்
பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். தொடர்ந்து மூலவர் கற்பக விநாயகர் தங்க கவசத்திலும் உற்சவர் வெள்ளி மூஷிக வாகனத்திலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் இருந்தும் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் காத்திருந்து பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் என பல்லாயிரக்கணக்கானோர் சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடியில் பாதிப்பு அடைந்த பயனாளிகளின் தன்மையை பதிவு செய்ய தவறிவிடக்கூடாது என அதிகாரிகளுக்கு அமைச்சர் மனோ தங்கராஜ் உத்தரவிட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை தொடர்ந்து கண்காணிக்க தமிழக முதலமைச்சர் பல்வேறு அமைச்சர்களை நியமித்துள்ளார். அதன்படி பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆத்தூர், புன்னக்காயல் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள பொதுமக்களிடம் மழை பாதிப்பு விவரங்களை கேட்டறிந்தார். பின்பு நியாய விலைக் கடையில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வரும் நிவாரணத் தொகையை பார்வையிட்ட அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பயணிகள் யாரும் பாதிப்படைந்த தன்மையை பதிவு செய்ய தவறிவிடக்கூடாது என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளேன் எனவும், பேரிடர் பணி என்பது மக்களும் சேர்ந்து செய்வதுதான் என அவர் கூறியுள்ளார். உடனடியாக தற்காலிகமாக சீரமைக்கின்ற பணி நான் நேற்றைய முன்தினம் வருகை இருந்த போது அரசு அலுவலர்களுக்கு உத்தரவிட்டு அந்த பணிகள் மிக வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெர்மனன்ட் ரெஸ்டரேஷன் நிரந்தரமாக பண்ணுவதற்கு, அதிலும் குறிப்பாக இந்த பகுதியில் டிசாஸ்டர் மிட்டிகேஷன் பேரிடர் தணிப்பு நடவடிக்கைகளை கருத்தில் கொண்டு அந்த பணிகளை செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கின்ற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதேபோல் பயனாளிகளை பொறுத்தவரை யாருக்கு எந்த பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் அந்த பாதிப்பின் தன்மையை யாரும் பதிவு செய்ய தவறிவிடக்கூடாது என்பதை தெளிவாக அரசு அலுவலர்களுக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் திரும்ப திரும்ப அறிவித்திருக்கின்றார்கள். அதை நாமும் அறிவுரையாக கூறியிருக்கின்றோம். எனவே எந்த பாதிக்கப்பட்டவர்களும் அவர்கள் விடுபடாமல் நம்ம பார்த்துக்கொள்ளோம். புத்தாண்டை ஒட்டி மெரினா கடற்கரை சாலைகள் இன்று காலை வரை மூடப்பட்டது. புத்தாண்டை ஒட்டி மெரினா கடற்கரையில் உள்ள போர் நினைவிடம் முதல் கலங்கரை விளக்கம் வரை நேற்று இரவு முதல் இன்று காலை வரை சாலைகள் மூடப்பட்டது. மேலும் தமிழகம் முழுவதும் சுமார் 54,000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட நிலையில் சென்னையில் மட்டும் சுமார் 18,000 போலீசார் ஈடுபட்டனர். மேலும் பைக் ரேஸ் மற்றும் இருசக்கர வாகன சாகசங்களில் ஈடுபடுபவர்களை தடுப்பதற்காக பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. இரவு 12 மணிக்கு புத்தாண்டு கொண்டாட மெரினா கடற்கரைக்கு வந்தவர்கள் தங்கள் வாகனங்களை சிவானந்தா சாலை, பாரதியார் சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அலுவலக பின்புற சாலைகளில் நிறுத்தினர். மோடி அரசை தூக்கி எறிய மக்கள் தயாராகிவிட்டதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சென்னை எழும்பூரில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், கடந்த 9.5 ஆண்டுகளாக மத்திய அரசு ஜனநாயகத்திற்கு விரோதமாக செயல்பட்டு வருவதாகவும், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மோடி அரசை தூக்கி எறிய மக்கள் தயாராகி விட்டார்கள் என்றும் கூறினார். மேலும் பாஜக அரசு மாநில அரசின் உரிமைகளை பறித்து மாநிலத்தின் கலாச்சாரம், பண்பாடு ஆகியவற்றை அளித்து வருவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தில் குற்றவாளி என்று சுட்டிக்காட்டப்பட்ட ஐஜிக்கு பதவி உயர்வு வழங்குவதை தமிழக அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கூறினார். மேலும் பாஜக அரசு இயற்கை பேரிடர் பாதித்த மாநிலமாக தமிழகத்தை அறிவிக்க வேண்டும் என்று கூறிய அவர், ஒன்றிய ஒரு வஞ்சனையுடன் செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் பொங்கலுக்கு பின்னர் இந்தியா கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று கூறினார். தூத்துக்குடி மாவட்டத்திலே பேரழிவை ஏற்படுத்திய ஸ்டெர்லைட் நச்சாலையை மூடக் கோரி நடந்த போராட்டத்தில் அதிமுக அரசு ஈவு இரக்கமின்றி துப்பாக்கிச்சூடு நடத்தி 13 பேர் உயிரை பறித்தது. இதனை விசாரித்த நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையம், ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு நடந்தபோது ஐஜியாக இருந்த சைலேஷ்குமார் யாதவ் குற்றவாளி என்று தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஆனால் அவருக்கு பதவி உயர்வு வழங்குகிறது என்பதை கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. எனவே அவருக்கு பதவி உயர்வு வழங்குவதை தமிழ்நாடு அரசு மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாராளுமன்ற தேர்தலில் சமாஜ்வாதி கட்சி திமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்ளப் போவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் லோகநாதன் தெரிவித்துள்ளார். சென்னை வானகரத்தில் அமைந்துள்ள சமாஜ்வாதி கட்சியின் தமிழ்நாடு தலைமை அலுவலகத்தில் மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சமாஜ்வாதி கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் லோகநாதன் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில்
திமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்வது சமாஜ்வாதி கட்சியின் தேசிய தலைவர் அகிலேஷ் யாதவை பிரதமர் வேட்பாளராக நிறுத்துவது உள்ளிட்ட 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சமாஜ்வாதி கட்சியின் மாநில தலைவர் லோகநாதன், பாராளுமன்ற தேர்தலில் சமாஜ்வாதி கட்சி திமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்ளப் போவதாகவும், திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியில் சமாஜ்வாதி கட்சி தனித்து போட்டியிடும் என்று கூறினார். இல்லை, எங்களுடைய ஒரே நோக்கம் பிஜேபி அரசை வீழ்த்துவது. அதற்காக எந்த விதத்திலையும் நாங்கள் உடன்பட்டு தான் போவோம். காங்கிரஸ் தகுதியான ஒரு பிரதமர் வேட்பாளரை அறிவித்தால் அதை நாங்கள் ஏற்றுப்போம். எங்கள் தேசிய தலைமை ஏற்றுக்கும். இன்று உத்தரப்பிரதேசத்தில் நாங்கள் 80 தொகுதி இருக்கோம். அனைத்து மாநிலத்திலையும் நாங்களும் எம்பிக்களை பிடிக்கிற அளவுக்கு இருக்கோம். அந்த நிலைமை இருக்கும்போது நாங்கள் ஏன் அந்த பிரதமர் வேட்பாளரை கேட்கக்கூடாது? எங்களுக்கு அந்த தகுதி இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இந்த பதில் சொல்கிறேன். நாங்கள் திமுக கூட பயணிக்கிறதுன்றது பார்லிமெண்ட் எலெக்ஷன், இது சட்டமன்ற தேர்தல். எப்படி மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் மாநிலத்தில் சட்டமன்றத்தை சந்தித்தாங்களோ அந்த மாதிரி ஒரு மாநிலத்தில் அவர்களும் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறது அவர் உரிமை. அவிநாசியில் புத்தாண்டை முன்னிட்டு துணை காவல் கண்காணிப்பாளர் பவுல்ராஜ் தலைமையில் விழிப்புணர்வு புத்தாண்டு கொண்டாடப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி புதிய பேருந்து நிலையத்தில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு புத்தாண்டு கொண்டாடப்பட்டது. துணை காவல் கண்காணிப்பாளர் பவுல்ராஜ் தலைமையில் கொண்டாடப்பட்ட புத்தாண்டில் காவல் ஆய்வாளர் ராஜவேல், துணை ஆய்வாளர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுடன் இணைந்து கேக் வெட்டி கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து கார் மற்றும் இருசக்கர வாகனங்களில் அப்பகுதி வழியே வந்த அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறி இனிப்புகளை வழங்கினர். மேலும் பயணத்தின் போது வாகன ஓட்டிகளுக்கு ஹெல்மெட் மற்றும் சீட் பெல்ட் அணிவதன் முக்கியத்துவம் மற்றும் மது அருந்தி வாகனம் ஓட்டக்கூடாது என விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. புத்தாண்டு பண்டிகையை முன்னிட்டு திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடிகர் யோகி பாபு சுவாமி தரிசனம் செய்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு பெங்களூருவில் இருந்து சுமார் 2 டன் வண்ணமலர்கள் வரவழைக்கப்பட்டது. பின்னர் கோவில் வளாகம் முழுவதும் வண்ணமலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சுவாமிக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. அப்போது பக்தர்கள் அனைவரும் விடிய விடிய காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து நகைச்சுவை நடிகர் யோகி பாபு புத்தாண்டு பிறப்பையொட்டி முருகப்பெருமானை தரிசித்து வழிபட்டார். அவரை பார்த்து பக்தர்கள் மகிழ்ச்சியுடன் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்து செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். மேலும் சில பக்தர்களுக்கு நடிகர் யோகி பாபு இனிப்புகள் ஊட்டி புத்தாண்டை பக்தர்களுடன் கொண்டாடினார். அகில பாரத ஐயப்பா சேவா சங்கம் பால் கம்பெனி கிளை சார்பாக 11ஆம் ஆண்டு ஐயப்பன் தேச விளக்கு பூஜை மற்றும் அன்னதான பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அகில பாரத ஐயப்பா சேவா சங்கத்தின் பால் கம்பெனி கிளை சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் ஐயப்பன் திருவிளக்கு பூஜை மற்றும் அன்னதான பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றது. அதன்படி 11வது ஆண்டு ஐயப்பன் தேச விளக்கு பூஜை மற்றும் அன்னதான பெருவிழா கடந்த 27ஆம் தேதி தொடங்கியது. இதைத் தொடர்ந்து அகில பாரதிய ஐயப்பா சேவா சங்கத்தின் சார்பில் ஐயப்ப தேச விளக்கு தேரோட்டம் திருவீதி உலா நடைபெற்றது. இதில் அலங்கரிக்கப்பட்ட ஐயப்ப சுவாமியின் சிலை ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஐயப்பன் சேவா சங்க பால் கம்பெனி கிளை நிர்வாகிகள் செய்திருந்தனர். இங்கு அனைத்து பக்தர்களும் திரளாக வந்திருந்து சுவாமி தரிசனம் செய்வதோடு 3 நேரமும் அன்னதானம் 3 நாட்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும். அணையா அடுப்பாக அன்னதானம் நடந்து கொண்டிருக்கும். அதுபோக சமூக சேவைகளும் எங்கள் கிளை சார்பாக நிரந்தரமாக செய்து கொண்டிருக்கிறோம். வருடம் தொடர்ந்து கொண்டிருக்கும். இது பகவான் அனுகிரகத்தினால் மீண்டும் தொடர்ந்து ஒரு 50 ஆண்டுகளை கண்டிப்பாக எட்டுவோம் என்று நம்பிக்கையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆத்தூரில் மர்மமான முறையில் உணவக உரிமையாளர் பலியான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சிக்குட்பட்ட முருகர் தெருவை சேர்ந்த பாபு என்பவர் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே இரவு நேர தள்ளுவண்டி உணவகம் நடத்தி வந்துள்ளார். மது பழக்கத்திற்கு அடிமையான அவர் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு திடீரென மாயமானதை தொடர்ந்து அவரது மனைவி ஆத்தூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் ஆத்தூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வந்துள்ளனர். இந்நிலையில் பாபுவின் கடைப்பகுதியில் இருந்து துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கடையின் உள்ளே சென்று பார்த்தபோது தூக்கில் தொங்கிய நிலையில் பாபு சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். உடலை கைப்பற்றிய ஆத்தூர் நகர போலீசார் உடற்கூறு ஆய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எண்ணூர் பெரியகுப்பம் பகுதியில் மீனவர்கள் நடத்தும் போராட்டத்தை சவுக்கு சங்கர் பார்வையிட்டார். சென்னை எண்ணூர் பெரியகுப்பம் பகுதியில் கோரமண்டல் உர ஆலையின் முன்பு
நடந்து வரும் போராட்டத்தை சவுக்கு சங்கர் பார்வையிட்டார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் மக்களை காப்பாற்றுகிறோம் என்று கூறிவிட்டு மறுபுறம் காவல்துறை மூலமாக அரசு வழக்கு பதிவு செய்து வருகிறது எனவும் ஸ்டெர்லைட் போராட்டமாக எண்ணூர் போராட்டம் மாறிவிடக் கூடாது என அவர் தெரிவித்தார். அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த பதவி தொழிற்சாலைகளிடம் லஞ்சம் வாங்குவதற்காக மட்டுமே என்ற நினைப்பில்தான் அவர்கள் இருக்கிறார்கள். இதை நான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் நமக்கு போஸ்டிங் கிடைச்சிச்சுன்னா இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரியும் மிரட்டி பணம் வாங்கலான்றத இங்க இருக்கக்கூடிய மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் உறுதியாக நம்புகிறார்கள். அவர்கள் தொடர்ந்து வந்து எல்லா இடங்களிலும் மாசுபடுத்தும் தொழிற்சாலைகளை ஆய்வு செய்திருந்தால் இது போன்ற தொழிற்சாலை விபத்துகள் ஏற்படாது. அதனால மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறதை தவிர வேறு எந்த வேலையும் செய்யறதில்லை என்றதாங்க என்னோட குற்றச்சாட்டு. மன்னார்குடி ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசியையொட்டி மோகன அவதார அலங்காரத்தில் சுவாமி அருள் பாலித்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் ராஜகோபால சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு ராபத்து உற்சவம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ராஜகோபால சுவாமி மோகன அவதார அலங்காரத்தில் கையில் வீணை ஏந்திய திருக்கோலத்தில் உலா வந்தார். அப்போது தீட்சதர்கள் பெருமாள் பாசுரங்கள் பாடினர். மேலும் யானை சிங்கமலம் மோகனபதாரத்தில் இருந்த ராஜகோபாலனை 3 முறை சாமரசம் வீசியபடி வலம் வந்தது. இதில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்சி பொன்மலையில் ஏசி மெக்கானிக் கழுத்தறுத்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி பொன்மலை பகுதியை சேர்ந்தவர் முத்துப்பாண்டி. இவர் கோயம்புத்தூரில் ஏசி மெக்கானிக் வேலை பார்த்து வந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பு விடுமுறைக்காக வீட்டிற்கு வந்துள்ளார். இந்நிலையில் வீட்டின் அருகே உள்ள மீன் கடையில் மீன் வெட்டும் தொழிலில் ஈடுபட்டுள்ளார். அப்போது அவரது நண்பர் ஒருவர் மோட்டார் சைக்கிளில் முத்துப்பாண்டியை ஏற்றி சென்றதாகவும் 2 பேரும் டாஸ்மாக் கடையில் மது பாட்டில்களை வாங்கிக் கொண்டு பொன்மலையில் மது அருந்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பொன்மலை ரயில் நிலையம் அருகே முத்துப்பாண்டி கழுத்தில் கத்தி குத்து காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடப்பதாக பொன்மலை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி கொலையாளியை தேடி வருகின்றனர். சங்ககிரி அருகே நண்பர்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் ஒருவர் கல்லால் தாக்கி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் சங்ககிரி அடுத்த புல்லாகவுண்டம்பாளையம் அருகே சடையம்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் வேணுகோபால். தினசரி கூலி தொழிலாளியான இவர் தனது நண்பர்களுடன் வெளியே சென்று வீடு திரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் தேவூர் காவல் நிலையத்திற்கு வந்த சடையம்பாளையம் பகுதியை சேர்ந்த ஆப்ரகான் என்ற இளைஞர் நண்பர்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் நானும் எனது நண்பர்களும் வேணுகோபாலை கல்லால் தாக்கி கொலை செய்ததாக தெரிவித்தார். மேலும் மேல் வளைவு பகுதியில் உள்ள கிழக்கு கரை கால்வாயில் வீசிவிட்டதாக தேவூர் காவல் நிலையத்தில் சரணடைந்து ஆப்ரகான் வாக்குமூலம் அளித்தார். இதனையடுத்து தேவூர் மற்றும் சங்ககிரி காவல்துறையினர் உயிரிழந்த வேணுகோபாலின் சடலத்தை கைப்பற்றி சேலம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த கொலை சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாணவ மாணவிகள் 8 மணி நேரம் 15 நிமிடம் சிலம்பம் சுற்றி உலக சாதனை படைத்துள்ளனர். கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் தமிழ் பாரம்பரிய கலை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கோவை இடையர்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் சிலம்ப கலை பயிற்சி மையத்தில் இருந்து பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் என 44 பேர் பங்கேற்றனர். அப்போது அவர்கள் தொடர்ந்து 8 மணி நேரம் 15 நிமிடம் சிலம்பம் சுற்றி நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர். இந்நிலையில் நோபல் உலக சாதனை புத்தகத்தின் பதிப்பாளர் தியாகு நாகராஜ், தீர்ப்பாளர் சிவமுருகன் ஆகியோர் சாதனை சான்றிதழ்களை வழங்கினர். அரசாங்கத்திலிருந்து இப்போ என்னன்னா 3% இடஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இது இன்னும் கொஞ்சம் மென்மேலும் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு இடஒதுக்கீடு அதிகமாக ஏற்படுத்தி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். வருஷத்துக்கு ஒரு முறை இப்போ அரசாங்கம் வந்து சிலம்பம் வந்து நடத்திட்டு இருக்காங்க, கவர்மெண்ட் மேட்ச் நடத்திட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லபடியாக நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. எங்களோட மாணவர் வந்து அபிலாஷ் அப்புறம் விதுலான்ற 2 பேர் வந்து ஸ்டேட் லெவலில் இப்போது ப்ரைஸ் அடிச்சிருக்காங்க. அது ரொம்ப நாங்கள் சந்தோஷமாக கருதுகிறோம். குடியாத்தம் அருகே நடைபெற்ற பொது மருத்துவ முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள சீனிவாசா நகரில் கிராம சமுதாய பொருளாதார தொண்டு மன்றம் மற்றும் தனியார் பல் மருத்துவமனை சார்பில் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு கிராமக்குழு நிர்வாகிகள் ஆனந்தன், ஜெயவேலு ஆகியோர் தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக சமூக ஆர்வலர் அருணோதயம் கலந்து கொண்டு மருத்துவ முகாமினை தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் பொது மருத்துவம், பல் மற்றும் மகளிர் பிரச்சினைகள் உள்ளிட்டவை குறித்து மருத்துவர்கள் சிகிச்சை மற்றும் பரிசோதனை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ரோட்டரி சங்க தலைவர் பாபு தனது சொந்த செலவில் அனைவருக்கும் மருந்து மாத்திரைகள் உள்ளிட்டவற்றை வழங்கினார்.
இதில் பல்வேறு கிராமங்களை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். ராணிப்பேட்டை அருகே உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் புத்தாண்டை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சிறப்பு வழிபாடு செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரிக்கோட்டையில் மிக பழமை வாய்ந்த ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஆங்கில வருடப்பிறப்பு மற்றும் மார்கழி மாதத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக மூலவர் ஸ்ரீதேவி பூதேவி வரதராஜ பெருமாள் சுவாமிகளுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வைரம் மற்றும் தங்க ஆபரண அலங்காரத்தில் சுவாமி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பின்னர் ஏராளமான பக்தர்கள் சிறப்பு வழிபாடு செய்தனர். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு அரக்கோணத்தில் உள்ள ஆலயங்கள் மற்றும் தேவாலயங்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் திருப்பலி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு அங்காள பரமேஸ்வரி ஆலயம் மற்றும் பத்ரகாளி அம்மன் ஆலயத்தில் நள்ளிரவு அம்மனுக்கு தங்க கவசம் சாத்தப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். இதனையடுத்து தூய இருதய ஆண்டவர் பேராலயத்தில் பங்கு தந்தை ஆனந்தராஜ் தலைமையில் சிறப்பு திருப்பலி மற்றும் பிரார்த்தனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து GCCI சினாட் பேராலயத்தில் பிரதமர் பேராயர் ஐஷக் ஐயா தலைமையில் கேக் வெட்டி ஆங்கில புத்தாண்டு கொண்டாடப்பட்டது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். பின்னர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. ஓமலூர் அருகே புகையிலை விற்பனையில் ஈடுபட்ட இளைஞரை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ஹான்ஸ் பான்பராக் போன்ற புகையிலை பொருட்கள் விற்பதாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் ஓமலூர் காவல்துறையினர் பேருந்து நிலைய கடைகளை ரகசியமாய் கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் பெட்டிக்கடையின் அருகே சந்தேகத்திற்கிடமாக இருந்த இளைஞரை பிடித்து விசாரணை நடத்தியதில் அவரிடம் 25 கிலோ புகையிலை பொருட்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் விசாரணையில் அந்த இளைஞர் திருவண்ணாமலையை சேர்ந்த பிரகாஷ் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவரிடம் இருந்த புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்த ஓமலூர் போலீசார் பிரகாஷை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டம் மற்றும் வழிபாடுகள் குறித்து சிறப்பு தொகுப்பாக காணலாம். தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகே உள்ள புது சுரண்டை CSI கிறிஸ்தவ தேவாலயத்தில் புது வருட சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. இந்த ஆராதனைக்கு சேகர தலைவர் அருள் திரு ஜெகன் தலைமை வகித்தார். அப்போது பிரார்த்தனையில் கலந்து கொண்டவர்களை ஒருவருக்கு ஒருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து இனிப்புகளை பரிமாறிக்கொண்டனர். அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் ஆங்கில வருடப்பிறப்பை முன்னிட்டு அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டது. மேலும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற பின்னர் பக்தர்கள் கோவிலில் அனுமதிக்கப்பட்டனர். ஆங்கில வருடப்பிறப்பு, பள்ளி விடுமுறை மற்றும் மார்கழி மாதம் ஐயப்ப பக்தர்கள் வருகை என ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 3 மணி நேரம் வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். குன்றத்தூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டர் கலைச்செல்வி மோகன் தனது குடும்பத்தினருடன் முருகனை மனமுருகி வழிபட்டனர். பின்னர் பக்தர்கள் அமர்ந்து சாப்பிடும் அன்னதான கூடத்திலேயே தனது குடும்பத்துடன் அமர்ந்து உணவை அருந்தினர். கலெக்டரின் இந்த சம்பவம் பக்தர்கள் மற்றும் ஊழியர்கள் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் நடை அதிகாலை திறக்கப்பட்டதை தொடர்ந்து விஸ்வரூப தீப ஆராதனை நடைபெற்றது. ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு அதிகாலை முதலிலேயே கடலில் பக்தர்கள் நீராடிய பின்பு பல மணி நேரம் வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே பிரசித்தி பெற்ற பண்ணாரி மாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஆங்கில புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு பண்ணாரி அம்மன் திருக்கோவில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் தங்கள் குடும்பத்துடன் நீண்ட வரிசையில் காத்திருந்து பண்ணாரி அம்மனை வழிபட்டனர். மேலும் பெண்கள் கோவில் முன்பு நெய் தீபம் ஏற்றியும் கோவில் முன்பு உள்ள குண்டத்திற்கு உப்பு, மிளகு ஆகியவற்றை காணிக்கையாக செலுத்தி வழிபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு ஆதிகேசவ பெருமாள் ஆலயம், சக்தி விநாயகர் மற்றும் சாரதா உள்ளிட்ட ஆலயங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் பகவான் சத்திய சாய்பாபா சேவை மையத்தின் சார்பாக கோலப் போட்டி நடைபெற்றது. மேலும் பேருந்து நிலையத்தில் ஆதரவற்றவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. மீண்டும் முதன்மை நிகழ்வுகள். நாளை திருச்சி வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. 19 கோடியே 850 லட்சம் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. எண்ணூர் உர தொழிற்சாலையை நிரந்தரமாக மூட அரசு ஆணையிட வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். நாடு முழுவதும் 4309 பேர் கொரோனா தொற்றால் பாதிப்பு.
மத்திய சுகாதாரத்துறை அறிவிப்பு. தமிழகத்தில் 6ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.